எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஜீவனோட சுகத்தோட பெல்லத்தோடு வைத்து இந்த காலை நேரத்துல அப்பா உடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த ஜூமிடியில கலந்து கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய வேதவசமை வாசித்து தியானம் பண்ண நீர் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்கான உடைய கிருபை தாரும், இந்த நாளுக்கான உடைய மன்னவை தாரும். ஆசீர்வாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். நாமத்துக்கு மகிழ்வதாக இந்த நாளுக்கான வேதவசனம் சங்கீதம் 111. இந்த 111ஆம் சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போய் 70 வருஷங்கள் கழித்து விடுதலையாக்கி ஆண்டவர் கொண்டு வந்த போது தன்னுடைய நாட்டில எஸ்ராவினுடைய காலத்துல எழுதப்பட்ட சங்கீதம், பாடிய சங்கீதம் என்று கூறப்படுகிறது. இந்த 111ஆம் சங்கீதத்துல 10 வசனங்கள் மட்டும் உள்ளன. இந்த 10 வசனங்களை 3 பிரிவாக பிரிக்கலாம். வசனம் 1 முதல் 4 வரை தேவனுடைய செயல்களுக்காக கர்த்தரை துதிப்பது. வசனம் 5 முதல் 9 வசனங்கள் வரைக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்காக, தேவனுடைய வல்லமைகளுக்காக தேவனை துதிப்பது. 10வது வசனம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்துக்கு வருகிற ஆசீர்வாதம். இப்படி 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த சங்கீதத்துல ஆரம்பமே தமிழ் பைபிள்ல அல்லேலூயா என்று ஆரம்பிக்கிறது. 1வது வசனம் அல்லேலூயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிக்க வேண்டும். கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகள் ஆகினால நாம முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். அவருடைய காரியங்கள், செயல்கள் எல்லாம் ஆச்சரியமானவளாய் இருக்கிறது. கர்த்தர் மகிமையும் மகத்துவமானவராய் இருக்கிறார். ஆகினால கர்த்தருடைய அதிசயமான காரியங்களை நாம் நினைவு கூறும்படி இந்த காரியங்களை செய்திருக்கிறார். ஆகினால நாம 1வது வருஷம் 3வது வசனம் வரைக்கும் படிச்சோம்னா, 3-4 வசனம் வரைக்கும் படிச்சோம்னா, அவரை நாம் நினைவு கூறும்படி, அவர் செய்த காரியங்களை, செய்கைகளை நாம் நினைவு கூறும்படி ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டுமா? ஒரு உதாரணம் சொல்றீங்க. கர்த்தர் எகிப்து தேசத்துல மோசே மூலமாக ஒரு சில அற்புதங்களை செய்தார். முதலாவது, கோலை சர்ப்பமாக மாற்றினார். கோலை கீழப்பட்ட உடனே பாம்பாக மாறி, மறுபடியும் பாம்புடைய வாலை பிடித்த உடனே அந்த பாம்பு சர்ப்பம் கோலாக மாறியது. அப்பொழுதே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் மூலமாக விடுதலை செய்திருக்க முடியும். ஆனால் அப்படி ஆண்டவர் செய்யவில்லை. மறுபடியும் மோசே கோலால தண்ணீர் அடித்த பொழுது தண்ணீரெல்லாம் ரத்தமாய் மாறியது. அதை பார்த்து பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி இருக்க வேண்டும், ஆண்டவர் விடுதலை செய்திருக்க முடியும். ஆனாலும் பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தினார். மறுபடியும் 10 வாதைகளை கொடுத்தார். ஒவ்வொரு வாதை கொடுக்கும் போதும் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பி விடுகிறேன்னு சொல்கிறார். அந்த வாதை முடிந்த உடனே மறுபடியும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டு நான் அனுப்பிவிட மாட்டேன்னு சொல்கிறான். இப்படி எல்லாம் ஆண்டவர் எதுக்கு செஞ்சாருன்னா, அந்த எகிப்து தேசத்துல அவர்கள் வணங்குற தெய்வங்கள் எல்லாம் பொய் என்று எகிப்தியரும் இஸ்ரவேல் ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக செய்து கடைசியாக பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். காரணம் என்னன்னு சொன்னா, முதல்ல ஒரு காரியம், ஒரு அற்புதம் 2 அற்புதம் செய்யும் போதே பார்வோன் அனுப்பிட்டு இருந்தா
எகிப்தியருக்கும் நம்முடைய தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி தெரிந்திருக்க முடியாது. 430 வருஷங்களா அடிமைகளா இருந்த இஸ்ரவேல் சந்ததியாருக்கு கூட நம்முடைய தேவன் மகத்துவமானவர், வல்லமுள்ளவர் என்று தெரிந்து கொள்ளிருக்க முடியாது. இப்படி கோலை சர்ப்பமாகவும் சர்ப்பத்தை கோலாகவும் தண்ணீரை ரத்தமாக மாற்றி 10 வாதைகளை கொடுத்த பிற்பாடு எகிப்து தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேவன் பயங்கரமானவர் என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நம்முடைய கர்த்தரை குறித்து தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆகினாலதான் 10 வாதைகளை கொடுத்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் விடுதலையாக்கி அவர்கள் விடுதலையாகி வந்தார்கள். அந்த செயல்களை எல்லாம் கிரியைகளை எல்லாம் இந்நாள் வரைக்கும் நாம நினைவு கூர்ந்து வருகிறோம். மோசே கூட இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் அனுப்பி வச்சாரு, நாம போய் ஒரு அற்புதம் 2 அற்புதம் செஞ்ச உடனே பார்வோன் அனுப்பி வச்சிடுவான் அப்படின்னு மோசே நினைச்சார். ஆனா ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினால மோசேக்கே கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு, வேதனை ஆயிடுச்சு. ஆண்டவர் அனுப்பி வச்சாரு, ஆனாலும் அந்த பார்வான் அனுப்பி வைக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரை என்ன அனுப்பி வச்ச, ஏன் ஆண்டவரை அவங்களை விடுதலை பண்ணல அப்படின்னு எல்லாம் கூட ஜெபிக்கிறார். ஆனா அது மோசைக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னு சொன்னா அந்த ஜனங்கள் ஆண்டவரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படி அவர்கள் தெய்வங்கள் எல்லாம் பொய் என்று நிரூபித்து தான் ஒருவரே மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன் என்று அவர்களுக்கு காட்டினார். அதனால அந்த செயல்கள் எல்லாம் நாம இந்த நாட்களில் வரைக்கும் நினைவு கூறும்படியாக இந்த சங்கீதம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4வது வசனத்திலே கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் என்று எழுதப்படுது. நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ளவர். எப்படின்னு சொன்னா, நீங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிச்சா அங்க ஒரு வசனம் என்ன சொல்றதுன்னா, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார் மோசே கிட்ட. மீதியான் தேசத்துல ஒரு பர்வதம் என்ற இடத்துல மோசே ஆடுகளை மேய்த்து கொண்ட நேரத்துல ஆண்டவர் முட்செடியில தரிசனமாகி மோசேக்கு சொல்ற வார்த்தை, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். என் ஜனங்கள் உபத்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவருடைய உபத்திரவத்தை நான் பார்த்தேன்னு சொல்றேன். எவ்வளவு ஒரு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆளோட்டிகள் அவர்களை துன்பப்படுத்தும் போது, அடிக்கும் போது, வேலை வாங்கும் போது, பளு சுமத்தும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிடுகிற அந்த கூக்குரலை நான் கேட்டேன்னு சொல்றார். ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், நாம பூமியில இருக்கிறோம். ஆனா பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த பூமியில கூக்குரலிட்டதை பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் கேட்டார். 3வது பாயிண்ட், அதிலே அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் 430 வருஷங்கள் எகிப்து தேசத்துல இருந்தாங்க. இந்த 430 வருஷமா ஒரு சில வருஷங்களுக்கு கழித்து அவர்கள் பட்ட வேதனைகள் சொல்ல முடியாது. அந்த வேதனைகள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றேன். ஏன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்க பஞ்சத்துக்காக எகிப்துக்கு போனார்கள். பஞ்சம் தீர்ந்த பிற்பாடு வந்திருக்க வேண்டும், ஆனா வராம அங்கேயே அவர்கள் இருந்ததுனால அவர்களுக்கு இப்படிப்பட்டதான கஷ்டங்கள் எல்லாம் வந்தது. அதனால ஆண்டவர் நினைச்சிருக்கலாம், அவங்க கானான் தேசம் திரும்பி வராம அங்கே இருந்ததுனாலதான் அவங்களுக்கு அப்படி கஷ்டம், என்னை மறந்துட்டாங்க, என்னை தேடல அப்படின்னு ஆண்டவர் இருந்துட்டுக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் இரக்கமும் மனது உருக்கமும் உள்ளவர். ஆகினால இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவங்களை பார்த்து, அவருடைய கூக்குரலை கேட்டு, அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்து மோசே இடத்துல தரிசனமாகி மோசேவை
அந்த எகிப்து தேசத்துக்கு அனுப்பி வச்சார். மோசே, நான் போக முடியாது, நான் வாக்கு வல்லவன் அல்ல, என்னை கொன்று போட வகை தேடினார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் நான் சொன்னாலும் அவர்கள் கேட்கவில்லை, அதே இடத்துக்கு நான் போக முடியாது, அங்கிருந்தான் நான் ஓடி வந்து விட்டேன் அப்படின்னெல்லாம் சாக்கு போக்கு சொன்னாலும் கூட ஆண்டவர் மோசே வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக அனுப்பி வைத்தார். அனுப்பி அங்க அநேக அற்புத அதிசயங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையை கொண்டு வந்தார். அப்போ இதுல இருந்து நம்ம ஆண்டவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது, மனது உருக்கம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற பாடுகளை அவர் அறிந்து மனம் உருகினார். நாம் இன்னைக்கு ஒரு சிலரை பார்க்கிறோம், ஒரு சிலர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க. அது அவங்க செஞ்ச பாவத்தினால அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க ஆண்டவர் தேடாதனால கஷ்டப்படுறாங்க அப்படின்னால கூட நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம். ஆனா ஆண்டவருடைய உள்ளம் பாருங்க, மனதுருகுது. அதனால ஆண்டவர் அந்த ஜனங்களுக்காக மனதுருகி இறக்கப்பட்டு மோசே அனுப்பி அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை கொண்டு வந்தார். 5வது வசனம், தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். பாருங்க, ஏறக்குறைய ஒரு 20 லட்சம் ஜனங்கள், 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஏறக்குறைய ஒரு 20 லட்சம் பேர் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அந்த 20 லட்சம் பேருக்கும் தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை தினமும் அனுதினமும் 40 வருஷமாக ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு மாதம் 2 மாதம் இல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் கொடுத்தார். எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட பிற்பாடு கானான் தேசத்துல போய் சேருகிற வரைக்கும் 40 வருஷம் ஏறக்குறைய ஒருத்தர் 2 பேர் இல்ல, 10 பேர் 20 பேர் இல்ல, 100 200 பேர் இல்ல, 1000 பேர் இல்ல, லட்சம் பேர் இல்ல, 20 லட்சம் பேர் ஏறக்குறைய அவர்களுக்கெல்லாம் ஆகாரத்தை கொடுத்தார். அது கூட சாதாரணமான ஆகாரம் இல்ல, தேவ தூதர்கள் சாப்பிடுகிற ஆகாரம், மன்னா. அந்த ஆகாரத்தை புசித்தனாலதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒருவரும் பலவீனனாக இருந்தது இல்லையா, எல்லாரும் பலமுள்ளவர்களா இருந்தார். அவர்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணும்போது, நடந்து போகும்போது அவர்கள் கால்கள் வீங்கி போகவில்லை, அவர்கள் வியாதிப்பட்டு போகவில்லை, அவர்கள் பலமுள்ளவர்களா இருந்தார்கள், நடந்து சென்றார்கள். வனாந்தரத்தில் அவர்கள் தங்கியிருந்த போது கர்த்தர் அவர்களுக்கு அந்த பலனை கொடுத்தார். அதனால இந்த நாட்களிலும் கூட ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாம 6வது வசனம், ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்த்து அவர்கள் கட்டாத வீடுகளை கொடுத்தார். அவர்கள் நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ மரங்களையும் அத்தி மரங்களையும் கொடுத்தார், இலவசமாக கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இலவசமாக கொடுத்து தம்முடைய கிரியைகளின் பலத்தை தெரியப்படுத்தினார். ஆண்டவர் எவ்வளவு வல்லமுள்ளவர் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். ஏன்னா ஒரு நிலம் வாங்கணும்னா, நிலத்துல பயிர் செய்யணும்னா பணம் தேவை, கஷ்டப்படணும். ஒரு வீடு கட்டணும்னா இடம் வாங்கணும், வீடு கட்டணும், பண தேவை இருக்குது, கஷ்டப்படணும். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 20 லட்சம் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தது மட்டுமல்லாம வீடுகளையும் நிலங்களையும் தோப்புகளையும் கொடுத்தார். ஆண்டவர் தம்முடைய கிரியைகள் அங்க, அவருடைய பலத்தை அங்க வெளிப்படுத்தினார். யுத்தமே செய்யாத அவர்களுக்கு, யுத்தம் செய்ய தெரியாதவர்களுக்கு கானான் தேசத்தில் இருக்கிற ஜாதிகளை துரத்த வைத்து ஜெயிக்க வைத்து அந்த கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொண்டு அங்க வாசம் பண்ணும்படியாக கர்த்தர் செய்தார். அவ்வளவு ஒரு மகத்துவமுள்ள தேவன்.
வல்லமுள்ள தேவன், நம்முடைய தேவன் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ள முடியாது செய்தார். அடுத்து 9வது வசனம் படிச்சோம்னா, அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது. 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பை கொடுக்கும்படியாக மோசே அனுப்பி விடுதலை கொண்டு வந்தார். இது ஒரு காரியம். 2வது காரியம், நாம இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி, மீட்டெடுக்கிறது, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சாத்தானுடைய பிடியிலிருந்து, உலகத்திலிருந்து, வியாதியிலிருந்து, சோதனையிலிருந்து மீட்டெடுக்கிறது. அப்படி இந்த உலக ஜனங்களுடைய எல்லா காரியத்திலும் மீட்க மீட்பர், நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பி தமது நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்பராக வந்தார், நம்மளை மீட்டெடுக்கும்படியாக வந்தார். அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில் சீஷர்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்தார், நித்திய உடன்படிக்கை செய்தார். எப்படி உடன்படிக்கை செய்தார்னா, சாதாரணமாக ஒரு சிலர் வாயில சொல்லுவாங்க, ஒரு சில போஜன பலிகள், அதாவது விருந்து செய்து அந்த நேரத்துல இந்த உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். ஏதாவது பொருள் கொடுத்து பொருள் வாங்கி உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். ஆனா இங்க நம்முடைய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த உலகத்துக்கு அனுப்பி இயேசு கிறிஸ்து மூலமாக எப்படி உடன்படிக்கை செய்தார்ன்னு சொன்னா, இயேசுவானவர் தன்னுடைய சரீரத்தாலும் தன்னுடைய ரத்தத்தாலும் புதிய உடன்படிக்கை செய்தார். அப்பத்தை எடுத்து இது என்னுடைய சரீரமா இருக்கிறது, திராட்சரசத்தை எடுத்து இது என்னுடைய ரத்தமா இருக்கிறது, இது ஒரு புதிய உடன்படிக்கை, நான் வருமானமும் இதை நினைவு கூறுங்கள், புசியுங்கள், பானம் பண்ணுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் என்னுடைய ராஜ்யத்தில் வரும் வரைக்கும் நான் இதை புசிக்க மாட்டேன், இதை நான் கொடுக்கிறவர்கள் புசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், கடைசி நாட்களில் அவரை நான் எழுப்புவேன் அப்படின்லாம் சொல்லி ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துறார். பழைய ஏற்பாடு காலத்துல அநேகர் உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்தார், யாக்கோபோடு உடன்படிக்கை செய்தார், யாக்கோபு லாவான் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இப்படி பலர் உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட செய்த உடன்படிக்கை இது புதிய உடன்படிக்கை. அது சாதாரணமான உடன்படிக்கை இல்லை, அவருடைய சரீரத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அதைத்தான் நாம் இந்த நாட்கள்ல செய்து வருகிறோம். அந்த புதிய உடன்படிக்கை காலத்தில் இருக்கிறோம். அந்த புதிய உடன்படிக்கை நாம் செய்கிறவர்களா இருக்கிறோம். அது செய்கிறதுனால நமக்கு நித்திய ஜீவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரத்தை புசிக்கிறவர்கள், ரத்தத்தை பானம் பண்ணவர்கள் மரித்தாலும் கடைசி நாட்களில் நான் எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். அடுத்து அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது என்று சொல்லி இந்த 119 சொல்லப்படுகிறது. இதை நம்ம லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல படிச்சோம்னா, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனம், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். பாருங்க, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய பேர் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்து. மரியாள் மேல பரிசுத்த ஆவி வரும்போது, உன்னதமானுடைய பலன் வரும்போது, பிறக்க போகிற குழந்தை பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது. இந்த உலகத்திலேயே
பரிசுத்தமுள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். இந்த உலகத்திலேயே நீதிமான் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். நீதிமானாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்டதுனால, கழுவப்பட்டதுனால, சுத்திகரிக்கப்பட்டதுனால நாம நீதிமான்களாயிருக்கோம். அதனால இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி இந்த 111ஆம் சங்கீதத்துல அப்பவே எழுதி பாடி இருக்கிறார்கள், பரிசுத்தமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நாம பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறபடினால நாம கூட ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவர் கீழ்ப்படிந்து, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படி நாம பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும். இன்னைக்கு பலர் பலவிதமான அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுகிறார்கள். மனிதர்களும் தேவாலயங்களும் அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுகிறார். ஆனால் அப்படி இல்லாம பரிசுத்த அலங்காரத்துடனே நாம கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கடைசி 10வது வசனம் 111வது சங்கீதத்துல 10வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்னன்னா தீமைகளை விட்டு விலகுவது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய கட்டளையின்படி நடப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படி நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுதுதான் ஞானம் ஆரம்பமாகும். அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தது என்ன அப்படின்னு கேட்டா அது அறிவு, புத்தி. ஆனா ஞானம் என்பது கர்த்தர் கொடுப்பது. அந்த கர்த்தருக்கு நாம பயப்படும் போதுதான் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார் ஆரம்பமாக. இந்த ஞானம் சொன்னா எந்த நேரத்துல எதை செய்ய வேண்டும், எந்த நேரத்துல எதை பேச வேண்டும் என்று ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும், ஆண்டவருடைய கற்பனைகள் கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும், ஆண்டவருடைய வேத வசனங்களை வாசித்து அதன்படி நடக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஞானத்தை கொடுக்கிறார். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களுக்கு நல்ல புத்தி உண்டு, நற்புத்தி உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து அதன்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது நம்மளுக்கு ஆண்டவர் நல்ல புத்தியை கொடுக்கிறார். அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். ஆண்டவருடைய புகழ்ச்சி சதா காலமும் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி, எப்படிப்பட்டவர் சொல்லி. ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆண்டவரை பற்றிக்கொள்ள, அவரோடு கூட வாழ, அவருடைய பிள்ளைகளாய் மாற மறுக்கிறார்கள். உலக காரியங்களுக்காக, ஒரு சில சட்ட திட்டங்களுக்காக, ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக. ஆனா அனைவருக்கும் தெரியும் நம்முடைய ஆண்டவர் தான் மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி. பல மத தலைவர்கள் கூட, பல புராணங்களிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை அவர்களே ஒத்துக்கொள்கிறார். பிராமணர்கள், பூஜாரிகள் திருமணத்துல மற்ற காரியங்களில் கூட அவர்கள் சொல்லுகிற மந்திரங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்படுகிறது சொல்லி அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, குரான், இவர்கள் எல்லாவற்றிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் மீட்பர், இயேசு கிறிஸ்து தான் ரத்தம் சிந்த வேண்டும், இயேசு கிறிஸ்து தான் கன்னிகையுடைய வயிற்றில் பிறப்பார், அவர் தான் உலக ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லி அவர்களுடைய வேத புராணங்களில் சொல்லப்படுகிறது ஒத்துக்கொள்கிறார். அதனால கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் நடந்த காரியங்களை சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம், நடக்க போற காரியங்களை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட சொல்லப்பட்ட ஒரு சங்கீதமா இருக்கிறது. அதனால நம்முடைய மீட்பராக இயேசு கிறிஸ்துவை நாம் பயபக்தியோடு கூட துதிப்போம், சோத்தரிப்போம், ஆராதிப்போம், அவருடைய ஊழியர்களை செய்வோம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். ஆத்துமாக்களுக்கு இயேசுடைய வல்லமை, கிரியைகள், அவருடைய குணங்கள், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.